நான் ஒரு சேலஞ்சோட வந்திருக்கேன். ஓகே. இப்ப வந்து நான் இங்க ஒரு கேட் வச்சிருக்கேன். இந்த கேட்ல வந்து 2 லெட்டர் மூவ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிக். 2 லெட்டர் மூவ் பண்ணிக்கலாம். 2 லெட்டர். ஓகே. மூவ் பண்ணிக்கலாம். ஆனா 100 கொண்டு வரணும். 2 லெட்டர் மூவ் பண்ணி 100 வரணுமா? ஆமா. மீன்ஸ் இங்கிலீஷ்ல 100ன்னு வரணுமா? அது எப்படி ஒரு 100 கொண்டு வரணும்? இங்கிலீஷா தமிழா ஹிந்தியான்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து 2 லெட்டரை மூவ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அங்க 100 இருக்கணும். கைஸ் நீங்களும் பாருங்க. லெட்டர் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு புரியல ஆக்சுவலா. மீன்ஸ் இப்படி ஏ மணி எடுத்து இந்த பக்கம், சி எடுத்து இந்த பக்கம் அப்படி. இப்போ வந்து உங்களுக்கு சி வேண்டாம்னா எடுத்து மாத்திக்கலாம். டீ வேண்டாம்னா எடுத்து மாத்திக்கலாம். வேற இடத்துல வச்சு இல்ல அது வேண்டாம் எடுத்து மாத்திக்கலாம், மாத்தி வச்சுக்கலாம். அப்புறம் இல்ல ஏதா வேண்டாமா அது எடுத்து மாத்திக்கலாம். ஆனா வந்து இங்க கடைசியா வந்து ஒரு 100 இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து மாத்தி எழுதி வச்சுட்டு மாட்டேன். அந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் வேண்டாம். ஸ்டிக்கர் மூவ் பண்ண கூடாதா? ஸ்டிக்கர்லாம் மூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. HUNDREAD அது 100 அது வேற. அதுக்கு நிறைய ஸ்டிக் வேணும். 100க்கு ரொம்ப லெட்டர் என்னன்னு தெரியலையே. நீ மட்டும் ஒரே கேள்வி கொண்டு வந்துட்டு என்னை மண்டை போட்டு குழப்பறீங்கல்ல. தெரியலையா? சுத்தமா தெரியல. சரி நான் மாத்திக்கிறேன். இப்ப 100. எப்படி? அது அவங்களுக்கு தெரியும். நல்லா யோசி, அவங்களுக்கும் தெரியும். ஓகே கைஸ், நீங்க சொல்லுங்க இது 100 என்னன்னு நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க.